யாம் அறிந்து கொண்டேன். அப்படியா? ஆமாங்க. அப்ப நடந்தது, நடக்க போறது, நடந்து கொண்டிருக்கிறது. 3 காலத்தையும் உணர்ந்த முக்காலத்தையும் உணரப்பட்டவன். ஓஹோ, என்னைய பார்த்து காவல்காரன். சரிங்க. நீங்க சாமியார் மாதிரி எனக்கு தெரியுது. ஆமாங்க, சாமியாரே தான். சாமியாரு இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு பக்தன் என்றால் அது சாமியாரு தான். இல்லங்க, சாமியார். அதான் கேக்குறேன். அதே சாமியாருங்கிறேன். சாமியார் தாங்க. சாவை மீண்டவர் தான் சாமியார். ஓ ஆமா, ஏன்னா நிறைய திரை பிடிப்பு சாட்டாருன்னு சொல்லக்கூடிய 5க்குமே அடங்க மாட்டாங்க. இதானே உண்மை. ஆமாங்க. நரை, திரை, முனி, பீப்பு, சாக்காடு. முடி கிடையாதுங்க, பிடி சாக்காடு. பிடி சாக்காடு. ஆமாங்க. மூப்பு இருக்குல்ல. ஆமா. அப்ப உங்களுக்கு சாவு கிடையாது. ஆமாங்க. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மேலூர்ல இருந்துங்க. மேலூர். மேலூர்னா மேலூர்னா ஒரு முடியாட்டி மயனா. இங்க வேற மேலூர் என்றால் எந்த மேலூர் நினைத்துக் கொண்டீர்கள்? மாட்டுத்தாவணி, ஒத்த கடை, மேலூர். அந்த மேலூர் கிடையாதுங்க. நான் சொல்லக்கூடியது மேல் உலகத்தை சுருக்கி மேலூர் என்றே. மேலகத்தை சுருக்கி மேலூர். ஏண்டா ஒரு மனிதனுக்கு சுருங்க சொல்லி வழங்க வைக்கணும். இப்ப மேலகத்தை சுருக்கி மேலூர். நீங்க படிச்சிருக்கீங்க இல்ல? நான் படிச்சிருக்கேங்க. எதிர்ச்சொல் தருகன்னு இருக்கு, பிரித்தெழுதுன்னு இருக்கு. இப்ப சண்முக பிளஸ் ராசா சீக்வல் டு சண்முக ராசா. பால பிளஸ் முருகன், பாலமுருகன் சீக்வல் டு பாலமுருகன். ராம் பிளஸ் தாஸ், ராமதாஸ், ராமதாஸ். ஜெய பிளஸ் ராஜ், ஜெயராஜ், ஜெயராஜ். லட்சு பிளஸ் லட்சுமணன், லட்சுமணன். இப்படி இருக்குல்ல, லகரம், லகரம், மகரம், உகரம். இப்படி இருக்கு. சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க fill in the blanks, கோடிட்ட இடங்களை நிரப்புன்னு. ஆமா. இப்ப மேலைக்கு எதிர்வதா, இரவுக்கு எதிர்வதா என்ன? இரவுக்கு எதிர் பகலுங்க. பகல். உண்மைக்கு எதிர்வதா பொய், நன்மைக்கு எதிர்வதா தீமை, வெற்றிக்கு எதிர்வதா தோல்வி, ஏழைக்கு எதிர்வதா பணக்காரன், பணக்காரன். இப்ப மேலைக்கு எதிர்வதா கீழே, கீழே. அப்ப மேலூருக்கு கீழூர்னு சொல்லணுமோ? மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. நீங்க வந்தது குட்டியானையா சேராட்டவா? அதெல்லாம் நாங்க வர மாட்டோங்க. யாருடைய கண்களுக்கும் தெரியாது நாங்க வர்றது போறது. ககனமா இருக்குமா? ஆமாங்க. சித்துக்களை கற்றவர். ஆமாங்க. எத்தனை வயசு சித்துக்கள்? அஷ்டமா சித்துக்கள் 8. அனலன், அணிலன், அவச்சிவன், சோமன், தரன், துருவன், இடதன், இவன் ஜெய்வன், பிரத்யூசன், பிரபாசன். அஷ்டமசுக்கள் 8க்கு சொந்தக்காரங்க. ஹரிமா, மகிமா, லஹிமா. அது நீங்க வந்து வேற மொழியில் சொல்லுகிறீர்கள், நான் சொல்லுது தமிழில். நான் வந்து சமஸ்கிருதத்தை சொல்றேன். அப்ப அப்ப சிறுசா பெருசாக்குவீங்க. சிறுசாக்குவாங்க. சின்ன ஒரு மாதிரி இருக்கு, அதை பெருசாக்கி. ஆமாங்க. தண்ணி மேல படுத்து கிடப்போம். படுத்து கிடப்பீங்க. ஆமாங்க. நெருப்ப அள்ளி சாப்பிடக்கூடிய தன்மை எங்களுக்கு கிடையாது, ஆனா அள்ளி விளையாடுவாங்க. நெருப்பு கூடு விட்டு கூடு வாயுவோம். பெரிய சித்துக்களை. ஆமாங்க. அப்ப நீங்க வருவது ககன மார்க்கமாக. நீங்க வருவது போவது யாருக்குமே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நீங்க இத்தனை சித்துக்கள் கட்டிருக்கீங்க, நான் ஒரு சித்து கட்டுறேன். என்ன சித்துங்க? நீங்க கூடு விட்டு கூடு வாய்வீங்க, நான் வந்து வீடு விட்டு வீடு வாய்வேன். வீடு விட்டு வீடு வாயிரணும். எதற்காக? இப்ப ஒரு இல்லத்துல திருமணம் நடக்குது. சரிங்க. திருமணத்துக்கு என்ன அடிப்பாங்க? பத்திரிக்கை. ஆமா. இந்த பத்திரிக்கை அடிக்கையில இந்த பத்திரிக்கை அடிச்சு அவங்க வீட்டுல மட்டும் வச்சுக்குவாங்களா? எல்லா வீட்டுக்கும் வைக்கணும்ல. அப்ப ஒரு வீட்டு கொடுத்துட்டு இன்னொரு வீட்டு கொடுக்கணும். அதான் வீடு விட்டு வீடு வாயிரு. அப்படி கொடுக்கிறீங்களா? நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுறதான் செய்வேன். உங்க அப்பா பேரு பிரமா, உங்க பேரு என்ன? யாருன்னு கேக்குறீங்களா? இந்த உலகத்துல என்ன யார் என்று கேட்ட முதல் ஆளு நீதாப்பா. தெரியாம தான் கேக்குறீங்களா? தெரிஞ்சு கேட்டாதான் தப்பு, தெரியாம கேட்டா தப்பு, தவறு கிடையாது. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியன் கந்தன், கனகப்பிரியன் ஆரூர் என்னுடைய நாமங்க. சோத்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கனகப்பிரியா நாரதன், போஜன பிரியா. அது வந்து போஜனம் என்றாலே சாப்பிடக்கூடியதானே. போஜனம்னா சாப்பிடுறது விநாயக பெருமான். அப்ப குண்டோதரன், குண்டோதரனை சாப்பிடக்கூடியவன் தான். இவர் எதை வச்சாலும் சாப்பிடுவார். அப்ப நித்திரை பிரியா, அது நித்திரை என்றால் தூக்கம், தூங்கிட்டு இருக்கிறவன கும்பகர்ணன் சொல்லலாம். மோதக பிரியா, மோதகம் என்றால் என்ன? அதான் நீங்க சொன்ன விநாயக பெருமான். ஆமாங்க. இந்த கொழுக்கட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடிய யாருடைய விநாயக பெருமான். சத்திய பிரியா, சத்திய பிரியானா சத்தியத்துக்கு நான் தாங்க. சத்தியத்துக்கு ஹரிச்சந்திரங்க அவர் இருந்தாரு. அதான் சத்தியபிரியா ஹரிச்சந்திரன். அப்ப நீங்க வந்து கலகப்பிரியா நாரதர். ஆமாங்க. கலகம்னா எப்படியாப்பட்ட கலகம்? ஐயா, ஒரு குடும்பத்தை இரண்டாக பிரித்து பிறகு மற்ற ஒரு குடும்பங்களோடு இணைத்து ஒன்றாக சேர்ப்பேன். நல்ல கலகம்னா ஒரு குடும்பத்தை ரெண்டா பிரிக்கிறதா? ஆமாங்க. நீங்க
நீங்க ஒரு வித்தியாசமான ஆள் தாங்க. அதாவது ஆரம்பம் கலகம், முடிவுல நன்மை. ஆமாங்க. மூத்தோர் சொல் வாக்கு முதி நெல்லிக்காயும் முன்னால கசக்கும் பின்னாடி இனிக்குமா? இனிக்கு. முதல்ல சண்டை மாதிரி தான் தெரியும். ஆமாங்க. அப்புறம் இந்த கலகம் முடிஞ்ச உடனே நன்மையை தரும். ஆமாங்க. அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா நாங்க புத்தியால கலகம் பண்ணுவோங்க. நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா, நாங்க அறிவால கலகம் பண்ணுவோம். நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா, நாங்க வம்பு செய்தி யாற்றம் கலகம் பண்ண மாட்டோம். நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா, நாங்க சொல்லால கலகம் பண்ணுவோம். அப்ப நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா. ஆமாங்க. ஊனாண்டா தெரியுமா? தெரியும். என்னது? உலகம் சூனாண்டா சுற்றுபவன், போனாண்டா பொதுநல பொது, நானாண்டா தொண்டன், நானாண்டா நல தோனாண்டா தொண்டன். உலகம் சுற்று பொதுநல தொண்டை. ஆமாங்க. நாங்க சுருங்க சொல்லி மேலவத்தை சுருக்கி மேலூருடைய. ஆமா. அதனாலதான் நான் சுருக்கமா சொல்லி ஊனா சூனா போனா நானா தோனானே. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா யாருன்னு கேக்குறீங்க? என்னங்க? படைப்பு கர்த்தா, இந்த உலகத்தையே படைக்கப்பட்ட ஒரு பிரம்மா எங்களுடைய அப்பாங்க. ஏய், என்னையா சொந்தக்காரன் மாதிரி பிரம்மை மயனால அடிச்சு பேசுற? அப்பா எனக்கு நல்லா தெரியும். எப்படிங்க? பிரம்ம தெரியாத ஆளா இருக்கு. என்ன பிரம்மனா யார்? அவன் பிரம்மை யாரு? தை 1ஆம் தேதி கடலாடி வந்துருவாரு. சரி நான் தான் வடை வாங்கி கொடுப்பேன், சாப்பிடுவாரு. சரிங்க. ஆனா மதியமான தயிர் சாப்பாடு. எங்க அப்பா? தடி உங்க வீட்டுக்கு? தங்க கோணம். உங்க அப்பா செல் நம்பரே நான் வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? உண்மையில சரி 9842799669. கிரிக்கனா யானி இங்க வருங்க. என்னங்க? 100 நம்பர் பிரைட்ல வச்சிருக்கேன். சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பா நல்லா இருக்காரா? எங்க அப்பா நல்லா இருக்காருங்க. தடி தங்க கோணம். தை 1ஆம் தேதி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் உள்ள வந்துருவாரு. எதுக்கு? கருது இருக்கிற மிஷின் மட்டும். ஏய், நீ வேறப்பா. எங்க அப்பா பிரம்மா என்றால் படைப்பு கர்த்தா. இந்த உலகில் உள்ள 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைக்கப்பட்டவருங்க. உங்க அப்பாவா? ஆமாங்க. எல்லாத்தையும் உங்க அப்பா தான் படைச்சாங்க. ஆமாங்க. இப்ப விண்ணை படைச்சது எங்க அப்பா. மண்ணை படைச்சது எங்க அப்பா. புல்ல படைச்சது எங்க அப்பாங்க. ஆப்ப படைச்சது எங்க அப்பா. கோட்டரை படைச்சது. ஏய், என்னைய புல்லுனங்க எங்க அப்பான்னு, ஆப்புனங்க உங்க அப்பானுங்க. புல்லுனா அந்த புல்லு கிடையாதுங்க. இந்த தர்ப்பை புல்லு, அந்த புல்லுங்க அரை புல்லு. தாவர இனங்கள். ஆமா. புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. புழுப்பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீன் 3ங்க. பறவைகளுக்கு 4, விலங்குக்கு 5, மனிதர்களுக்கு 6, உங்களுக்கு 7, தெய்வங்களுக்கு 8ங்க. 8 அறிவு. இப்படி அறிவு ஜீவன் அடியால படிச்சிருக்காங்க. ஆமாங்க. இப்ப நீங்க ஓயாம கட்டை அடிச்சுக்கிட்டு நாராயணா நாராயணான்னு சொல்றீங்களே, ஆமா. அந்த நாராயணே உங்களுக்கு என்ன உறவு முறை? பாட்டன் என்னுடைய தாத்தாங்க. பாட்டனாரா? உங்க பாட்டை எங்க இருப்பாரு? அவர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருப்பார். ஆற்கடல்ல பள்ளி கொண்டிருப்பார். ஆமாங்க. எது மேல பள்ளி கொண்டிருப்பார்? பாம்பின் மீது ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பு. பாம்பு மேல. ஆமாங்க. அந்த பாம்புக்கு கீழே என்ன இருக்கு? பாம்புக்கு கீழே தண்ணி இருக்கும். தண்ணி. உங்க பாட்டை நாராயணன் இருக்காருல்ல, யாரு? ஆதிசேஷன் பாம்புக்கு மேல படுத்திருக்காரு. ஆமா. உங்க பாட்டை நாராயணன் எந்திரிக்கையில அவர் பாம்பு எந்திரிக்குமா? யார்? எந்த பாம்பு கேக்குறீங்க? எதுல பள்ளி கொண்டிருப்பாரு? பாம்பின் மீதுதான். அதான் கேட்கிறேன். அவர் எந்திரிச்சா அவர் பாம்பு எந்திரிக்குமா? எந்திரிக்குமுங்க. பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துடும். எந்த தண்ணி கேக்குறீங்க? எங்க நம்ம உலகத்துல சரி 3 பக்கம் தண்ணி, ஆமா. ஒரு ஒரு பக்கம் நிலப்பரப்பு. ஆமாங்க. இப்ப உங்க பாட்டை நாராயணன் எந்திரிச்சோம்னா இந்த பாம்பு எந்திரிக்கும். ஆமா. பாம்பு எந்திரிச்சா அந்த தண்ணி வந்துரும்ல. தண்ணி வந்தா உலகம் அழிஞ்சிடும். தண்ணியா? அந்த தண்ணி வந்தால் தானே உலகம் என்பது அழிந்து விடும் அல்லவா? சரிங்க. அதனாலதான் உங்க பாட்டை நாராயணா நாராயணா அடிச்சுக்கிட்டு. ஆமாங்க. சரிங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது யாரு? அது எங்க அப்பா தான். எங்க அம்மா படைச்சது அதுவும் எங்க அப்பா தாங்க. என்னை படைச்சது எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா முதுகுல சந்தைக்கு வந்துட்டாரா? ஏங்க இப்படி தவறா பேசுறீங்க? ஏய், யாரையா நல்லா பேசலைங்க? பொறிஞ்சு பொறிஞ்சு எச்சரிக்கிறேன், போய் அனுப்பிட்டு வந்துரு. இவர் ஒரு மாதிரியா பேசுறாரியா? எங்க அம்மா அப்பா படைச்சா ஒரு நாரூர போய் என்ன அப்புறம் என்ன எதிரி கேட்டு பேசிய முதல்ல என்ன சொல்லுங்க. இருக்கிறது உங்களை படைச்சது எங்க அப்பானா? எப்படி ஐயா உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா கல்யாணமானதான். ஆமா. இருவரும் ஒரு அறைக்குள்ள ஒன்றாக இருப்பார்கள் முதல் இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. சாந்தி முகூர்த்தம். அப்போ உங்க அப்பா வீரியத்தை மட்டும் கொடுப்பாரு. வீரியம் என்றால் என்ன? விந்த மட்டும் கொடுப்பாருங்க. விந்த மட்டும் கொடுத்தால் போதுமா? போதாது. அந்த விந்திற்கு உயிரை கொடுக்கணும். அந்த விடைதான் எங்க அப்பா பாக்குறாருங்க. இப்ப பூமாதேவிங்கிறது நிலம். ஆமா. அந்த நிலத்துல உழுது தண்ணி பாய்ச்சறது யாரு? உங்க அப்பா. விதை போடுறது அதான் எங்க அப்பாங்க. ஊரடிய செய்யணும் உங்க அப்பா.
யார் கண்களுக்கும் தெரியாமல் செய்பவர் எங்கப்பாங்க. இப்ப எங்க வீட்டுல உங்க அப்பா விதை ஓட்டாரு. சரி. நாங்க 7 ஆம்பளை பையங்க பிறந்துட்டோம். சரிங்க. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணமாகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல. அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கல? ஏன் அப்படி தவறா புரிஞ்சு வச்சீங்க? பிறவிகளை என்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவத்திற்கு ஏற்றவாறு இந்த பிறவியினர் குழந்தை இல்லாமல் பிறக்க காரணமாக நம்ம ஆய்விடுகின்றோம். முழுமையாகப்பட்டது மாறிவிடுகின்றது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், பிற்பகல் தானே விளையும். ஆமாங்க. உள்ளியர் நல்லியராயினும் ஊழ்வினை மெல்ல நுழையும். ஆமாங்க. வினைவிதத்தவன் வினைய இருப்பேன், வினைவிதச்சவன் தினைய இருக்கணும், வச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும், உப்பு திண்டவன் தண்ணியை குடிக்கணுங்க, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அப்ப நம்ம நல்லது செஞ்சாதான் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும். ஆமாங்க. பரவாயில்ல சாமி. சரிங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம் ஒரு பனை ஏறி நொங்கு வெட்டணும்னா பெரிய பனையா இருக்கும். சரி. இன்னைக்கு பாத்தீங்களா கொட்டையை உள்ள போட்ட உடனே கீழே நின்றுகிட்டே நொங்கு வெட்டுற அளவுக்கு வந்துருச்சு. ஆமா, காலம் அழிகாலம். ஆமாங்க. அப்படி ஆகி போச்சு. சரிங்க. இருக்கட்டும் சார். இப்ப அறிவு ஜீவன் அடையில உங்க அப்பா படைச்சிட்டாரு. ஆமாங்க. இப்ப தாவரங்கள்ல பாத்தீங்களா எல்லா காய் பார்க்க உங்க அப்பா படைப்புல. சரி. இப்ப மாங்காய பார்த்தா பூமியை நோக்கி காக்கி, சரிங்க. புடலங்காய பார்த்தா பூமியை நோக்கி காக்கி, ஆமா, வாழைக்காய பாருங்க பூமியை நோக்கி காக்கி. இது எல்லாம் பூமியை நோக்கி தான் காக்கி. ஆமாங்க. ஆனா 3 காய் மட்டும் வானத்தை நோக்கி காக்கிது. இந்த காயின் பெயர் என்ன? இத படைச்சது யாரு? அற்புதமான கேள்வி. ஒன்று வெண்டைக்காய் பார்த்திருக்கீங்களா? படிச்சிருக்காருங்க. வெண்டைக்காய் அது எங்கே முளைக்கும்? வானத்தை நோக்கி இன்னைக்கு. இந்த அப்புறம் சொல்லுவாங்க கொத்தவரங்காய்னு சொல்லுவாங்க, அது சீனியராக்கா. அதுவும் வானத்தை நோக்கி தாங்க. இன்னும் ஒரு காய் இருக்கு. என்ன காய்? என்ன காய்? முந்திரி பழம் இருக்கு பாருங்க. வாழைப்பழம் பூமியை நோக்கி ஆக்கிட்டு ரெண்டு வானத்தை நோக்கி ஆக்கிட்டு அந்த தாரை பூமியை நோக்கி தாங்க இருக்கு. அப்புறம் அதை சேர்க்கக்கூடாது, தாரைத்தான் சேர்க்கணும். பெரிய வேலைக்கு போயிருவேன். இந்த காய்களை படைச்சது யாரு? இந்த காயெல்லாம் எங்க அப்பா படைக்க கிடையாது. முருகப்பொருள் என்னவென்று கேட்டால் எங்க அப்பனுக்கு தெரியவில்லை. ஆகையால் சிறையில் கொட்டி சிறையடைத்தான். அப்படி சிறையில் அடைத்தவுடனே உலக உற்பத்திற்காக முருகப்பெருமானை படைக்க ஆரம்பித்தாராம். முருகப்பெருமான் உங்க அப்பாவை சின்ன வயசுலயே பிரம்மாவை தலையில ஒட்டி சிறை. ஆமாங்க. இப்ப இவரை சிறையில் அடிச்சுட்டா அந்த படைக்கு தொழில யார் பண்றது? அதாங்க முருகன் செஞ்சாராம். முருகப்பெருமான். ஆமாங்க. இந்த நாடகத்துல நான் பப்புன் இல்லைன்னு வைங்க, இன்னும் ஒரு பப்புன் வந்துதானே. ஆமா, அதனாலதான் அவரு வித்தியாசமா படைச்சிருக்காரு. ஆமாங்க. இப்ப எல்லா பழத்துக்கும் கொட்டை உள்ள இருக்கணும், ஆனா முந்திரி பழத்துக்கு மட்டும் கொட்ட வெளியில இருக்கும். உண்மை. எல்லா பறவையும் வாயிலே சாப்பிட்டு பின்னாடி எச்சமிடும். ஆனா வவ்வால் மட்டும் வாயிலே சாப்பிட்டு வாயிலே எச்சமிடும். எல்லா பறவையும் ஒரு இடத்தில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடியதான். ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் வானத்திலிருந்து முட்டை போட்டது என்றால் பூமியை வந்து தொடுவதற்கு முன்பதாகவே பொரிந்து பறந்து விடுமா. என்ன பறவை? சக்கரவாக பறவை. அந்த ராகம் சக்கரவாகத்தை. அதே ராகத்தோட பேர்ல தாங்க ஒரு பறவை இருக்கு. ஆமாங்க. எல்லா செடியும் தொட்ட உடனே அப்படியே தான் இருக்கு. ஆமா. ஆனா ஒரு செடி மட்டும் தொட்ட உடனே சுருங்கிக்கும். தொட்டா சொன்னீங்க. இத படைச்சது முருகப்பெருமான். ஆமாங்க. அருமையான வழக்கம். சரிங்க. உங்க அம்மா பேரு? கலைவாணி. அட களவாணி. என்னையா நம்ம களவாணி? கலைவாணினா யார்? என் சொந்தக்காரங்களா? இல்ல, சொன்னீங்க. கலைவாணி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை ஒளிமுண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு இருப்பாள். என்னை அரசனோடு சரியாசனம் அமர வைத்த தாயே என்று சொல்லக்கூடிய கலைவாணி தான் என்னுடைய அம்மா சரஸ்வதி. ஆமாங்க. சரஸ்வதி மயனா? ஆமாங்க. அபிராமரத்துல கரும்பு வச்சிருக்கேன். அந்த தாய் கிடையாதுங்க. கலைவாணி என்றால் கல்விக்கு அதிபதி, தமிழ் செல்வி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கு சொந்தக்காரங்க எங்க அம்மா தாங்க. உங்க அம்மா உங்க அப்பா உங்க கூட்டிட்டேன் பிறந்தீங்களா நீங்க? என்னுடைய தந்தையின் தொடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன். தோற்றுவிக்கப்பட்டவன்? ஆமாங்க. பரவாயில்ல. அப்ப உங்க ஓரத்துல ஊரா தோற்றுவிக்கேன். ஆமாங்க. கூடி பிறக்கிறது கிடையாது. கூட மாட்டோம். கூடவே மாட்டீங்க. ஆமாங்க. சரிங்க. நீங்க போன இடம் ஏதாவது விளங்கி இருக்கா? எங்கே வழங்கி இருக்கு? ஏங்க நீங்க வேற ஆரம்பத்துல அப்படி இப்படித்தான் நம்பி இருக்கேன், அப்புறம் சேமமா சமமா முடிந்து விடும். சண்டையே இல்லாம. சரி சாமி. இந்த பரமசிவனுக்கு எத்தனை குழந்தை? பரமசிவருக்கும் 2 குழந்தைகள். யாராரு? ஒன்று முருகன், இன்னொன்று விநாயகப்பெருமான். பெருமான். அவங்க குடும்பத்துக்கு ஒரு பழம் கொண்டு போனீங்களா? என்ன பழம்? ஞான பழங்க, ஞான கனி அப்படின்னு பாரு. வாழைப்பழம். ஞானப்பழம். ஞானப்பழம். ஞானம் வருவதற்காக அந்த பழம். அந்த பழத்தை போய் கொடுத்தீங்களே, இந்த குடும்பம் என்னாச்சு? என்ன ஆனது? விரிந்தது குடும்பமாகப்பட்டது. 2ஆ போச்சுல. ஆமா. அப்ப என்ன செஞ்சிருக்க நீங்க? என்ன செஞ்சிருக்கணும்? அறிவு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? என்ன ஒரு நாளை பார்த்து என்ன பேச்சு வார்த்தையில? இல்ல, போகும்போதே என்ன செஞ்சிருக்கணும்? 10 ரூபாய்க்கு பழம் விக்கிறது. சரி. 5 ரூபாய்க்கு பழம் விக்கிறது. சரி. போகும்போதே 2 பழமா வாங்கிட்டு கொடுத்து போயிருந்தா ஆளுக்கு ஒரு கையில ஒரு பழத்தை கொடுத்தா. அந்த பழம் என்பது ஒருவர் மட்டுமே சாப்பிட வேண்டும்.
2 பேரும் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த பழத்திற்கு உள்ள மதிப்பே போய்விடும். அதாவது ஒருவர் மட்டும் சாப்பிடணும் அந்த பழத்தான. ஓட்டி வச்சங்க இல்லங்க. ஆமா. யார் அந்த பழத்தை கைப்பற்றினது? அது விநாயகப் பெருமான் தான். ஏன் முருகப்பெருமான் கைப்பற்றினது? காரணம் உலகத்தை அவர் சுத்த போயிட்டாரு மயில் மீது ஏறி. ஆனால் விநாயகப் பெருமானோ தாய் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, அம்மை என்றால் என்ன, அப்பன் என்றால் என்ன என்று கூறி கனியை வாங்கி கொண்டார். அப்ப என்ன செஞ்சிருக்க நீங்க? பரமேஸ்வரன் குடும்பத்துல ஒரு அருகாமனை எடுத்து 2 அறுத்து 2 பேர் கையிலையும் கொடுத்துக்கலாம்ல. அப்படி செய்யக்கூடாது, தவறாகிவிடும். ஆமாங்க. அப்ப அது ஞான பழம். ஆமாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. இல்லங்க. ஆமாங்க. சரிங்க சரிங்க. இருக்கட்டும். உங்க அம்மா உங்க அப்பா கலைவாணி தானே? ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. ஏங்க? மூவாசையும் கிடையாது. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை சொல்லக்கூடிய மூவாசையும் வெறுத்து விட்டேன். பாரியா ஏயா சிரிக்கிற நீயா? நாடகத்தை போனது யாரியா? 3மே இல்லையா? அப்புறம் மசிந்தா கல்யாணம் ஆகுது. 3 ஆசைகளே எனக்கு கிடையாது. கொஞ்சம் கூட கூட இல்லங்க. லேசா இல்ல. சுத்தமா இல்லையா? ஆமாயா. அறவே இல்ல. பிடிக்கவில்லை. காயமே இது வையடா, வெறும் காற்றடைத்த வையடா, மாயவனார் செய்த மண்பாண்ட ஓடடா ஓடடா ஓடடானாக. இந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே ஒய்யுங்கின்ற பொழுது இதெல்லாம் நமக்கு தேவையான வெறுத்து விட்டு. பிடிக்கலையா? ஆமாங்க. பிடிக்கலைன்னா மண்ணெண்ணெய் ஊத்த வேண்டியதானே? எதுக்கு? நல்லா கும்பிட்டு நான் விறக பத்த வைக்க போறேன். நீங்க ஆசை என்பது வேணாம் என்று ஒதுக்கி விட்டேன். ஒதுக்கிட்டே? ஆமாங்க. இது என்ன யுகம்? இது வந்து கலியுகங்க. கலியுகம். ஆமாங்க. முன்னாடி எத்தனை யுகத்துல வந்திருக்கீங்க? முன்னாடி 4 யுகத்திலும் வந்திருக்காங்க. திரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம். இந்த யுகம் கலியுகத்தோடு சேர்த்து 4 யுகத்துல இருக்கேன். 4 யுகத்துல இருக்கேன். ஆமா. உட்பிரிவில கல்யாணம் காட்சி ஆனது. 52 மனைவிகள், 60 குழந்தைகளை பெற்றேன். 52 கொண்டாட்டி. ஆமாங்க. சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டீங்களா? எதுக்கு? என் ஊர்ல எல்லாம் பதிக்கிறாங்க. எதுக்கா? ஏப்பா நீ வேற. நாங்க சாதம் என்பது சாப்பிட மாட்டோம். காற்றை மட்டும் உண்டு வாழக்கூடியவர்கள். காற்று? ஆமாங்க. ஒரு சாமியார போயிட்டு வைட்டமின் பி சொன்னேன். சரி என்ன சாமி? 60 பிள்ளைகள் சொன்னீங்களே, எத்தனை மணி நேரத்துல பெத்தீங்க? 3.25 நாழிகை, 1.5 மணி நேரத்தில். 4 சித்தாளத்தையே முத்து தள்ளிட்டீங்க. இந்த 60 பிள்ளைக்கு ஆதார் அட்டை வாங்கிட்டீங்களா? கிடையாதுங்க. எங்களுக்கு தேவையில்லை. நீங்களே ஒரு ஆதாரம். 60 பிள்ளைகள் எங்க இருக்காங்க? அவர்கள் எல்லாம் 60 ஆண்டுகளாக. 60 ஆண்டுகளா? இப்ப நடக்கின்ற சுபகிருது உடம்புங்க பிள்ளைங்க. ஆமாங்க. முடிஞ்ச வருஷம் பேர் தெரியுமா? எனக்கு முடிந்த வருஷம் சுபகிருதுக்கு முன்னாடி வரும்ல. சோபகிருது. சுபகிருதுக்கு முன்னாடி என்ன வருடம் மொத்தமா கேட்கிறீங்களா? உழவர். ஆமா, கருது சுபகிருது. மொத்தமா கூட சொல்லுங்களேன். பிரச்சனை இல்ல. 60 வருஷம். பிரபவோ பவ சிக்கில பிரம்மத பிரதோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாதி ஈஸ்வர விகதானிய விக்ரம விஸ்வ சித்திரபண சவானு தாரண வார்த்திவ வைய சர்வசத்த சர்வதாரி விரோதி கிரோதன அசய பிரமோதா பிரஜோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாதி ஈஸ்வர விகதானிய பிரமாதி விக்ரம விஸ்வ சித்திரபண சவானு தாரண வார்த்திவ படவ கீழக சௌமிய சாதன குரோனா அசையா அப்படின்னு 60 குழந்தைகள். 60 பிள்ளைகள். நல்லா வாய்ப்பாடு மாதிரி சொல்லிட்டீங்க. ஆமா. சரி, உங்க பேரு? என் பேரு வீரதேவன். அப்பா பேரு நம்பிராஜன். அம்மா பேரு நங்கை போகு. உள்ள இருப்பது எண்கள் யாராரு? ஒன்று என் கூட பிரபாத சகோதரி. இன்னொருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். அந்த கூடா பிறக்காத சகோதரி அழைத்து வாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் கூடுவதற்கு பிறந்தவள். அப்படியா? அழைத்து வாருங்கள். என்ன சொல்றீங்க? ஆமா, அழைச்சிட்டு வாங்க. ஒரு 500 ரூபாய் அந்த பிள்ளை. நீ வேறப்பா, குடிக்கப்பா, ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஆமா.
நீ என்ன தவணு என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு? என்ன வச்சு கூப்பிட்டவா அழைத்து வாருங்கள். பள்ளிக்கண்ணு வாடா. Thank you.